Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் பாகிஸ்தானை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய அணி வெற்றி பெற்றது. 20 ஓவர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெற்று வருகின்றது. தொடரின் 6வது லீக் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதின. டாஸ் வென்ற பாகிஸ்தான் அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. தடுமாற்றத்தோடு விளையாடிய அந்த அணி 20 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 127 ரன்களை மட்டுமே எடுத்தது. இந்திய அணியின் தரப்பில் குல்தீப் யாதவ் 3 விக்கெட்டுகளும், அக்சர் பட்டேல் மற்றும் பும்ரா ஆகிய இருவரும் தலா 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். இதனையடுத்து களமிறங்கிய இந்திய அணி 3 விக்கெட்டுகளை இழந்து 15.5 ஓவர்களிலேயே வெற்றி இலக்கை எட்டியது. அணியின் கேப்டன் சூரியகுமார் யாதவ் அதிகபட்சமாக 47 ரன்களும், அபிஷேக் சர்மா மற்றும் திலக் வர்மா ஆகிய இருவரும் தலா 31 ரன்களும் எடுத்தனர். இந்த வெற்றியின் மூலமாக இந்திய அணி புள்ளிப்பட்டியலில் 4 புள்ளிகளோடு முதலிடத்தில் நீடிக்கின்றது. இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போட்டி முடிந்தவுடன் இரு அணி வீரர்களும் கைகுலுக்கிக் கொள்ளவில்லை. இதனையடுத்து நோ ஹேண்ட் ஷேக் என்ற வார்த்தை ட்ரெண்ட் ஆகி வருகின்றது. பாகிஸ்தான் அணிக்கு எதிராக பெற்ற வெற்றியை ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் ஈடுபட்ட வீரர்களுக்கு அர்ப்பணிப்பதாகவும் இந்திய அணியின் கேப்டன் சூரியகுமார் யாதவ் தெரிவித்துள்ளார். போட்டிக்கு பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தாங்கள் துணை நிற்பதாகவும் கூறினார். பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றதை தொடர்ந்து நாடு முழுவதும் மக்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்லி, மும்பை, லக்னோ, பாட்னா, நாக்பூர், இந்தூர் என பல பகுதிகளிலும் கொண்டாட்டங்கள் களை கட்டின. மக்கள் பட்டாசுகளை வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் இந்திய அணியை பாராட்டி முழக்கங்களை எழுப்பி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.